இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் வாங்கியிருக்கோம். ஜிலேபி மீன் 4 மீனுமே ஓரளவுக்கு வந்து பெரிய மீன் தான். இந்த மீன் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து விற்பாங்க, அந்த மாதிரி பைக்கில் வச்சுக்கிட்டு. அப்போ அந்த மாதிரி அவங்க விற்கும்போது நாங்கள் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம். மீன் வாங்கினோம் அப்படின்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா 4 மீன் ரொம்ப பெரிய மீனாக இருக்கிறதுனால எல்லா மீனுமே இது வந்து குழம்பு வச்சா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தோணுது. அப்போது இதில் வந்து பாதி மீன் வந்து குழம்பு வச்சுக்கிட்டு பாதி மீன் வந்து பொரிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து வளர்ப்பு மீனும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் இது வந்து நம்ம செய்ய வேண்டிய முறையில், இது குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி தான், நம்ம அந்த முறையில் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்களே க்ளீன் பண்ணி அவங்க தேவையான அளவுக்கு வந்து வெட்டி பீஸாக வந்து நமக்கு வந்து தந்துடுவாங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி மீன் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மீன் பாருங்கள், தலையை வந்து எப்படியும் தலை வந்து பொரிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து பொரிக்கிறத விட குழம்புக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கேக்கு மாதிரி கரெக்டாக வெட்டி அவங்களே தந்துடுறாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க எப்பொழுதுமே. சரிங்களா? அவர் ஆனால் சூப்பராக கட் பண்ணுறாரு பாருங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது. நல்லா அருமையாக கட் பண்ணுறாரு. சரிங்க நண்பர்களே, மீன் வந்து வெட்டி முடிய போகுது, கட் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக குழம்பு வச்சு பொரித்து சாப்பிடலாம்.